மைதானத்தில் இறங்கத் துணிச்சல் இருக்கிறது, பந்தை எதிர்கொள்ளத் திறமை இருக்கிறது. ஆனால் ஆட்டம் முடிந்ததும் எதிராளியின் கையை பிடித்து கைகுலுக்க அந்த மனதிற்கு ஏன் வலிமை இல்லை? இது விளையாட்டா அல்லது கசப்புகளை வளர்க்கும் களமா? விதி மாற்றும் மதி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமானின் திருப்பாதங்களை வணங்கி இன்றைய சிந்தனைக்குள் செல்வோம். இந்தியா மற்றும் பாகிஸ்தான், இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான போட்டி என்றாலே உணர்ச்சிகள் அணை கடந்த வெள்ளமாக பாயும். ஆனால் அங்கே நடக்கும் ஒரு விஷயம் இன்று நம்மை பெரும் கேள்விக்குள்ளாக்குகிறது. நாம் விளையாட தயாராக இருக்கிறோம், கோப்பையை வெல்லத் துடிக்கிறோம். ஆனால் ஆட்டம் முடிந்த பிறகு பரஸ்பரம் கைகுலுக்கிக் கொள்ள ஏன் தயங்குகிறோம்? இங்கே ஒரு நியாயமான கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். உங்களுக்கு விளையாட விருப்பம் இல்லையெனில் தாராளமாக விலகிவிடுங்கள், அது உங்கள் உரிமை. ஆனால் ஒரு போட்டியில் பங்கேற்றுவிட்டு அந்த ஆட்டத்தின் அடிப்படை தர்மமான கைகுலுக்களை மறுப்பது எத்தகைய பண்பு? தொலைக்காட்சியின் முன் அமர்ந்து இந்த போட்டியை பார்க்கும் லட்சக்கணக்கான சிறுவர்கள் இதிலிருந்து எதை கற்றுக்கொள்வார்கள்? வெற்றி கிடைக்காவிட்டால் எதிராளியை மதிக்கத் தேவையில்லை என்ற பாடத்தையா நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம்? அல்லது உன் பகைவனை ஒரு மனிதனாக கூட பார்க்காதே என்று விஷத்தை விதைக்கிறோமா? விளையாட்டு என்பது இரு நாட்டு வீரர்களும் தங்களின் திறமையை சோதிக்கும் ஒரு களம். அங்கே வீரம் இருக்கலாம், ஆனால் விவேகம் இருக்க வேண்டும். ஆட்டம் முடிந்ததும் கைகுலுக்கும் அந்த ஒரு நொடியில்தான் நாம் எதிராளிகள் ஆனால் எதிரிகள் அல்ல என்ற உயரிய தத்துவம் வெளிப்படுகிறது. அந்த ஒரு கைகுலுக்களை தவிர்க்கும் போது நாம் விளையாட்டை தோற்கடிக்கிறோம். நாளை அந்த சிறுவர்கள் வளர்ந்து சமூகத்தின் தலைவர்களாக மாறும்போது இதே கசப்பான மனநிலையுடன் தான் மற்றவர்களை அணுகுவார்கள். கைகுலுக்கத் தெரியாத கைகள் எப்படி பாலங்களை உருவாக்கும்? அவை சுவர்களை தானே எழுப்பும். முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேல் சூரபத்மனை கூட இரண்டாக பிளந்து அதில் ஒரு பாதியை சேவலாகவும் மறுபாதியை மயிலாகவும் மாற்றி தன்னுடனேயே வைத்து கொண்டது. எதிரியை கூட அரவணைக்கும் அந்த பெரும் பண்புதான் நம் கலாச்சாரம். தன் எதிரியை மதிக்கத் தெரியாதவனுக்கு கிடைக்கும் வெற்றி வெறும் காகிதப்பூ போன்றது. அதற்கு மனமும் இல்லை, மதிப்பும் இல்லை. போட்டிகள் இருக்கட்டும், ஆனால் பண்பு சிதையாமல் இருக்கட்டும். நாம் மைதானத்தில் மோதலாம், ஆனால் மனிதாபிமானத்தில் தோற்றுவிடக்கூடாது. விளையாட்டு என்பது கைகளை கோர்க்க வேண்டுமே தவிர இதயங்களை உடைக்கக்கூடாது. விதியை மதியால் வெல்வோம். கசப்புகளை கடந்து கைகுலுக்க பழகுவோம். வெற்றிவேல், வீரவேல்.